அதுக்கு வணக்கங்க. இப்போ கொல்கத்தாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கொல்கத்தாவில் வந்து ஒரு லா ஸ்டூடெண்ட்டை வந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஷாக் வேவ்ஸை ஏற்படுத்தியிருக்கு நம்ம கண்ட்ரியில். சில மாதங்கள் முன்னாடி ஆர்ஜிகர் காலேஜில் அந்த மாதிரி டாக்டரை வந்து ஒரு மாதிரி மர்டர் கேஸில் வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருந்தாங்க. அது கூட நம்மளுக்கு தெரிய வந்தது. அதுக்கு பின்னாடியே இதுவும் வந்திருக்கு இப்போ கொல்கத்தாவிலேருந்து. இதை வந்து போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 மெம்பர்ஸ் கொண்ட எஸ்ஐடி அந்த இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வந்து டீமை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மனோஜித் மிஸ்ரா, ஜைப் அஹ்மது, அப்புறம் பிரமீத் அப்படிங்கிற 3 பேரை வந்து இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 1 வரைக்கும் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து செக்யூரிட்டி கார்டையுமே வந்து இவங்க வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பொண்ணுக்கு வந்து 24 வயசு ஆகுது. அது வந்து லாட்ஜ் பண்ணியிருக்கு கம்ப்ளைண்ட்டு. இந்த 3 பேர் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து த்ரெட்டனும் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நீ வந்து இந்த க்ரைமை பற்றி எங்கேயாவது வெளியில் சொன்னேன்னா அதை வந்து இந்த ஃபுட்டேஜ் இந்த இதை வந்து வீடியோ வந்து நாங்கள் சர்க்குலேட் பண்ணிடுவேன் சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை. இதனால் வந்து நம்ம பொலிட்டீஷியன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெசிக்னேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த உமனை பற்றி என்ன வந்து தாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால் வந்து இவங்க ரிசைன் பண்ணணும், வந்து பெங்கால் சிஎம் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு பொலிட்டீஷியன் வந்து சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசியிருக்காரு. இது வந்து யூனியன் மினிஸ்டரையும் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி பிரசிடெண்ட்டையும் வந்து எனக்கு டீடைன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் வந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த லா காலேஜில் சவுத் கல்கட்டாவில். அதனால வந்து அவங்க வந்து அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்காக வந்து டீடைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த வெஸ்ட் பெங்காலில் இதுதான் டெமோக்ரஸி அப்படின்னு வந்து இது டெமோக்ரஸியை வந்து ரூயின் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணதை வந்து அதர் ஒர்க்கர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து டீடைன் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. லா ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து லாட்ஜ் பண்ணும்போது கம்ப்ளைண்ட்டு ஃபார்மர் ஸ்டூடெண்ட்டான மனோஜித் மிஸ்ரா அப்படிங்கிறவங்க, அப்புறம் 2 ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸு பிரமீத் முகர்ஜி, அப்புறம் வந்து ஜைப் அஹ்மத் அப்படிங்கிறவங்க கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. கேம்பஸில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போய் அந்த பொண்ணை வந்து செக்யூரிட்டி கார்ட் ரூமில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு எவ்வளவோ வந்து கெஞ்சி இருக்குது. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா அந்த கம்ப்ளைண்ட்டில் நான் எவ்வளவோ வந்து கெஞ்சினேன், காலைல விழுந்து கேட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் போக விடுங்கன்னு. பட் அவங்க வந்து கொஞ்சம் கூட நான் சொன்னதை கேட்கவே இல்லை. நான் ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப வந்து அசால்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு. எதையும் ஹெசிடேட் பண்ணாமல் மறைக்காமல் சொல்லியிருக்கு. இவங்க 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க வந்து அந்த பொண்ணோட செக்ஷுவல் அசால்ட்டையும் பண்ணிவிட்டு வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணி த்ரெட்டனும் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து இந்த பொண்ணு ரெசிஸ்ட் பண்ணதுக்கு வந்து முடியாதுன்னு சொன்னதுக்கு ஹாக்கி ஸ்டிக்காலேயே போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. மாதிரி பண்ணும்போது சடனாக அந்த பொண்ணுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து திணறல் ஏற்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்து அசிஸ்ட் ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு வந்து கேட்டப்போ அந்த யாருமே அந்த 3 பேரும் வந்து ஒன்றுமே ஹெல்ப் பண்ணல. 3 ஹவர்ஸாக அந்த பொண்ணு வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. பேனிக் அட்டாக் ஆகிருக்கு. அதையும் அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 பேரையும் வந்து வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஆள் செக்யூரிட்டி கார்டு அவனையும் வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டில் வச்சுருக்காங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, என்ன ஏன்னு தெரிய வரும். நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து ப்ரொட்டஸ்டெல்லாம் நடந்திருக்கு. அங்கே காலேஜில் இந்த மாதிரி நடந்திருக்காங்க. இது வந்து இதுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தால் மட்டுமே வந்து இதெல்லாம் முடியும் அப்படிங்கிறத சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.